இது கிட்ஸோட ஃபேவரட் டெசர்ட் ஆரஞ்சு ஜெல்லி. வீட்டில் இருக்கவங்க யாரும் ஆரஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டுட்டு வாவ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்ததும் கையில் எடுத்து சாப்பிட்லாமா இல்லை குளுக்கலாமாங்கிற கன்ஃபியூஸ் ஆகும். சில்லுன்னு ஆரஞ்சு ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 kg ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இதை ஜூஸ்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அதோட ஜூஸ் இருந்தால் போதும். பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கார்ன்ஃப்ளவர் இருந்தாவே போதும். ஜெல்லி பண்ணுறதுக்கு பேனில் இந்த ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் கரைஞ்சதும் மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் கஸ்டர்ட் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கலருக்கு ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கும்போது திக்காகும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூல் டவுன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண ஜெல்லியை டெசிகேட்டட் கோகோனட்டில் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா கூட பரவாயில்ல, நார்மல் கோகோனட்டில் கூட இதை ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். சூப்பர் சாஃப்டான ஆரஞ்சு ஜெல்லி ரெடி. குழந்தைங்களுக்கு கடையில் ஜெல்லி வாங்கி கொடுத்து உடம்பு கெடுக்கிறத விட இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. இதில் உங்களுக்கு வேணான்னா ஃபுட் கலர் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணினீங்கன்னா கையில் எடுத்துகிட்டு ஆட்டிக்கிட்டே தான் இருக்கணும்னு தோணும். சாப்பிடவே தோணாது. நல்லா ஃபன்னியாக இருக்கும். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க.